அண்மை செய்தி. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்திருப்பது கண்டனத்திற்குரியது என்று எடப்பாடி பழனிசாமி தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்களை பகிரலாம். சம வேலைக்கு சம ஊதியம் என்கின்ற அந்த கோரிக்கையினை முன்வைத்து இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் தமிழகத்திலே வலுவடைந்திருக்கின்றது. பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய அளவிற்கு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில் தான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி 2021 தேர்தலின் பொழுது திமுக வழங்கிய வாக்குறுதி எண் 315 ஏன் நிறைவேற்றவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இடைநிலை ஆசிரியர்களை இந்த திராவிட மாடல் அரசினுடைய காவல்துறை அராஜக போக்குடன் கைது செய்திருப்பதாக அதை கண்டனத்திற்குரியது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கின்றார். சம வேலைக்கு சம ஊதியம் என்று வாக்குறுதி வழங்கிவிட்டு 4.5 ஆண்டுகளாக ஆசிரியர்களை போராட விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய அரசினுடைய பாசிச போக்கு இது எனவும் இந்த போக்கு வெட்கக்கேடானது என்றும் கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அதனை ஒப்புக்கொள்ளுங்கள் முதலமைச்சர் அவர்களே என்றும் பதிவிட்டிருக்கின்றார். ஆசிரியர்கள் மீதான அராஜக போக்கை உடனடியாக கைவிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சமவேலைக்கு சம ஊதியம் என்கின்ற திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி எண் 311 உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.